ஓம் விநாயகா போற்றி. சனி பெயர்ச்சி 2025 பலன்களை பார்ப்பதோடு பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கும் வழிமுறைகளையும், நன்மைகள் சுப யோகங்களை முழுமையாக பெறும் வழிமுறைகளையும் 12 ராசிகளுக்கும் பார்த்து வரும் வரிசையில் சிம்மம் ராசிக்கு இந்த பதிவில் பலன்களை பார்ப்பதோடு, முக்கியமாக அஷ்டமச்சனி ஏற்படும் அதிக அசுப பலன்கள் ஏற்படும் சிம்ம ராசிக்கு பாதுகாப்பு வழிமுறைகளின் முழுமையாக எந்த மாதங்களில் எந்த நாட்களில் நீங்கள் பாதிக்கும், எவ்வாறு நீங்கள் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் என்பதன் துல்லிய காலங்கள், நேரங்கள், மணி நேரங்கள் உட்பட உங்களுக்கு இப்பதிவில் பார்ப்போம். சனி பெயர்ச்சி பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 அன்று கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறது. அங்கு ஏறத்தாழ 3/6/2027 வரை 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி பெயர்ச்சி சிம்மம் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் பொதுவாக அசுப பலன்கள் அதிகம் ஏற்படும். ஏனென்றால் பொதுவாக சனி, அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி என்றாலே பொருளாதார வீழ்ச்சி, அடுத்து உறவுகளில் இழப்புகள், உறவுகளில் பிரிவுகள், உறவுகளில் கருத்து வேறுபாடுகள், உடல் ரீதியான நோய் பாதிப்புகள், கண்டங்கள், விபத்துக்கள் ஏற்படும். அதேபோல் வம்பு வழக்கு பிரச்சனைகளும் தேவையில்லாமல் ஏற்படும். ஏனென்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு சனி 8ஆம் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தில் கை வைக்கிறார். அடுத்தது 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பாதிக்கிறார். அடுத்து 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், புத்திர பாக்கியங்கள் அனைத்தையும் பாதிக்கிறார். அந்த வகையில் 6/7க்குரியவர் 8இல் மறையும் போது திருமணம், கலத்தர் தோஷங்கள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், திருமண தடைகள் ஏற்படும். அதேபோல் 6ஆம் வீட்டு 8இல் இருக்கும்போது வம்பு வழக்குகள், தேவையில்லாத அசிங்கங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏற்படும். எனவே சிம்மம் ராசிக்கு இந்த ஆண்டு சனியால் ஏற்படும். ஏனென்றால் சனி உங்களுக்கு ஜென்ம பகை கிரகம். அதே நேரத்தில் அவர் 6ஆம் வீட்டு அசுப ஆதிபத்தியம் பெறுவதால் ஜென்ம பகைவராகவும் ஆகிறார். அவர் 8இல் மறைந்து உங்களுக்கு அசுப பலன்களை ஓரளவுக்கு கடுமையாக கொடுப்பார். என்றாலும் ஒரு விதி விலக்காக ஒரு பரிகார முறைகள் என்று இயற்கையின் பரிகார முறைகள் ரீதியாக உங்களுக்கு மீனம் ராசி, அதாவது முழு சுபர் வீடான குருவின் வீட்டில் சனி 8இல் சஞ்சரிப்பதால் பாதுகாப்பு வழிமுறைகளை நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக பாதிப்புகளிலிருந்து உங்களால் பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே தான் நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு சனி எந்த மாதங்களில் பாதிக்கிறார், எந்த நாட்களில் பாதிக்கிறார், அதில் எந்த மணி நேரங்களில் நீங்கள் செயல்பட்டால் பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி பெற முடியும் என்பது போன்ற துல்லியமான கணித முறை ஜோதிடங்களை, சாஸ்திர விதிமுறைகளை நமது ஜோதிட ஞானிகள், ஜோதிட ஆசான்கள், நம்முடைய முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள். அவர்கள் பல பகுதிகளில் கூறி சென்றுள்ளதை தொகுத்து உங்களுக்கு இப்பதிவில் முழுமையாக பதிவிட்டுள்ளேன். எனவே இந்த கணித முறையை பயன்படுத்தி நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக இந்த ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அதுவும் குறிப்பாக மகம் நட்சத்திரம் 4 பாதத்திற்கு தான் இந்த வருடத்தில் பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பாதத்திலும் சனி மொத்தமாக 2.5 ஆண்டுகள் 30 மாதங்கள் சஞ்சாரம் செய்யும் போது, அதாவது 900 நாட்கள். இந்த வருடத்தில் 4 பாதத்தில் உங்களுக்கு 400 நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார். எனவே அந்த கால அளவுகள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திரையில் காட்டப்படுகிறது. இதில் மகம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ திரையில் காட்டப்படும் நாட்கள் உங்களுக்கு அசுப நாட்களாகும். இந்த நாட்களை குறித்து வைத்து கொண்டால் இந்த நாட்களில் உங்களுக்கு கடுமையான அசுப பலன்கள் ஏற்பட அதிகமான வாய்ப்பு உள்ளது. ஆனால் சில விதி விலக்குகளும் உள்ளது, அதை பின்னால் கூறுகிறேன். இந்த நாட்களில் நீங்கள் மிகவும் கவனமோடு இருக்க வேண்டும். அதிலும் உங்களுக்கு அசுப தாரைகள் வரும் நாட்கள், சந்திராஷ்டமம் வரும் நாட்களில் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் அதே மீனம் ராசியில் தான் ஏற்படுகிறது. அதனால் இந்த பாதங்கள் ரீதியாகத்தான் நீங்கள் அதையும் கணக்கிட்டு கொள்ளலாம். எனவே மீனத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் 2.25 நாட்களும் உங்களுக்கு கடுமையான பாதிக்கும். எனவே அஸ்வம், மகம்,
2ஆம் பாதம், மகம் 3ஆம் பாதத்திற்கு, மகம் 2ஆம் பாதத்திற்கு ஏறத்தாழ 120 நாட்கள் பாதிப்புகளை திரையில் காட்டப்படுகிறது. அதேபோல் மகம் 3ஆம் பாதத்திற்கும் திரையில் ஒரு 103 நாட்கள் பாதிப்புகள் உள்ளது. 1ஆம் பாதத்திற்கு 143 நாட்கள் பாதிப்புகள் உள்ளது. ஆனால் மீனம் ராசி 4ஆம் பாதத்திற்கு வெறும் 24 நாட்கள் மட்டுமே மாத இறுதி வருட இறுதியில் பங்குனி மாதம், அதாவது 7ஆம் தேதி முதல் பங்குனி 30ஆம் தேதி வரை ஒரு 24 நாட்கள் மட்டுமே பாதிப்புகள் இந்த வருடத்தில் இருக்கும். மீதி அடுத்த வருடத்தில் மற்ற பலன்கள் தொடரும். எனது பதிவுகள் அடுத்த வருடம் துல்லியமாக இதே காலக்கணித முறையில் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும். எனவே உங்களை பொறுத்தவரை இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டில் மிக கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். எனவே அந்த 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் மகம் நட்சத்திரத்தின் நல்ல நாட்களும் கூறப்படும், அசுப நாட்களும் துல்லியமான அந்த நட்சத்திர சந்திரன் ரீதியாக காணப்படும். ஏனென்றால் சந்திரன் உங்களுக்கு சிம்மம் ராசியை பொறுத்தவரை துலாம், மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம், சிம்மம் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது சந்திராபலம் ஏற்படுகிறது. இந்த 2.25 நாட்களையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துலாம், மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம் ராசிகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் 2.25 நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாகும். அந்த நாட்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த நாட்கள் அசுபத்தாரைகளில் கொஞ்சம் அந்த நட்சத்திரங்கள் வரும்போது உங்களுக்கு பாதிப்புகள் குறையும். வெளியிலே கூறியவர் சந்திராஷ்டம் நாட்கள், மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். அதேபோல் உங்களுக்கு தாரைகள் ரீதியாக சுப நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் அசுப நாட்களை பார்ப்போம். அசுப நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 9 நட்சத்திர நாட்களிலும் நீங்கள் மிக கவனமுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் சந்திராஷ்டம நாட்களில் இந்த நாட்கள் வரும்போது நிச்சயமாக பாதுகாப்பு வழிமுறைகள் அனைத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதேபோல் உங்களுக்கு சுப நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், மனுசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த நட்சத்திர நாட்கள் நீங்கள் நல்ல நாட்களாகும். இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமாக ஹோரைகள் ரீதியாகவும் சுப ஹோரைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். முக்கியமாக உங்களுக்கு பொறுத்தவரை குரு ஓரை மிக அருமையான ஓரை, வளர்பிறை சந்திரன் ஓரையும் சிறந்த ஓரை. அதேபோல் சுக்கிரன், புதன் ஓரையும் ஓரளவுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அசுப ஓரைகளான சனி ஓரையை நீங்கள் தவிர்ப்பது சிறப்பாகும். அந்த காலங்களையும் நீங்கள் பட்டியலில் விட்டேன். மேலும் விளக்க வேண்டுமென்றால் ஹோரா பலம் பதிவில் எனது பதிவு பாருங்கள். இதை ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாக படித்தாலே புரிந்து கொள்ள முடியும். அது எந்த வரிசைகளில் ஹோரைகள் இருப்பது என்பது தெளிவாக கூறியுள்ளேன். எனவே இந்த துல்லியமான பாதுகாப்பு வழிமுறைகளில் சுப காரியங்களை இந்த சுப நட்சத்திரங்களில் முயற்சி செய்யுங்கள். அசுப காரியங்கள் அந்த அசுப நாட்கள் வரும் காலங்களில், அது முக்கியமாக முன்பு குறிப்பிட்டுள்ள மாதங்களில் உங்களுக்கு இந்த அசுப நட்சத்திர நாட்களில் மேலும் அசுப ஹோரைகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதில் சந்திராஷ்டம் நாட்கள் வரும் 2.25 நாட்கள் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும். எனவே அனைத்து விதமான வழிமுறைகளையும் பாதுகாப்பாக செயல்பட்டு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.